जय जय शङ्कर हर हर शङ्कर 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் வால்யூம் 5 அதனுடைய சாராம்சம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சங்கர சரித்தம் பற்றி பெரியவா சொல்றத 2 வாரங்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சம்புவான பரமேஸ்வரன் தான் சங்கரரா அவதரிச்சார் அப்படின்னு சங்கர விஜய புஸ்தகங்கள்ல இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். எழுதியவர்கள் பக்தர்களாவோ இருக்கலாம், இல்லைன்னா அபிமானிகளா இருக்கலாம். இதை எப்படி நம்புறது? என்ன எவிடன்ஸ் இருக்கு இதுக்கு? அதுக்குதான் பெரியவா பதில் சொல்றார். ஸ்ருதி பிரமாணமே இருக்கு அப்படிங்கிறார். அதாவது வேதத்திலேயே மறைமுகமா சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்றார். முதல்ல ரிக்வேத பிரமாணம் என்ன அப்படின்னு பெரியவா சொல்றார். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாஸ்கரராயர் அப்படிங்கிறவர் ஆச்சாரியால் பரமசிவ அவதாரம்னு ரிக்வேதத்திலேயே சூச்சனையா சொல்லி இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் மூலமா சொல்லியிருக்கார். ராமர் நிவர்த்தி மார்க்கத்திற்கு வசிஷ்டர் கிட்ட உபதேசம் வாங்கிட்டார். அதுவே பிரவிற்த்தி மார்க்கத்துக்கு புஷ்கரன் அப்படிங்கிற ஒரு யக்ஷன் கிட்ட உபதேசம் வாங்கிட்டான். அந்த ராமர் பெற்ற உபதேசத்தை சொல்ற நூல் விஷ்ணு தர்மோத்தரம். ஸ்லோகத்திலேயே இது குறிப்பிட்டிருக்கு. அதுல ரிக்வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது ஒரு இடத்துல ஆச்சாரியால பத்தின விஷயம் வருது. ஏதாம் தேனும் உபஹ்வயாமி சுதுகாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கன்றுக்கு பாலூற்ற பசு போல ஈஸ்வரன் லோக ரக்ஷணம் பண்றத சொல்ற ரிக்வேத மந்திரம் இது. விஷ்ணு தர்மோதரத்துல ராமருக்கு புஷ்கரன் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது பூலோகத்துல அத்வைத தத்துவம் மறந்து போகிற ஒரு காலம் வரும். அப்போ கன்றுக்கு பால் கொடுத்து ரட்சிக்கிற பசு வர்ற மாதிரி பரமசிவன் லோகத்துக்கு ஞான பால் ஊட்டி அனுகிரகம் பண்ண 4 சிஷ்யர்கள் புடைசூழ சங்கராச்சாரிய சுவாமிகளா அவதரிக்க போகிறார் அப்படின்னு இங்க சூச்சனை செய்திருக்கு அப்படின்னு புஷ்கரன் சொல்றான். பாஸ்கரராயர் ஸ்லோகத்துல நம்ம ஆச்சாரியால குருவுக்கெல்லாம் குருவாக சொல்லி வந்தே குருநாம் குரும் சங்கராச்சாரியம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரத்தை தெரிவிச்சிருக்கார். பொதுவா வேதத்தை திரையி அப்படின்னு சொல்றது 3 வேதம் 4 வேதமா இருந்தா கூட 3 தான் ரொம்ப முக்கியமானது. யஜுர்வேதம் திரையோடைய நடுநாயகமா இருக்கு. அதுல மத்தியஸ்தானம் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரத்தினுடைய நடு மையத்துல சிவ பஞ்சாட்சர மகாமந்திரம் இருக்கு. அப்போ எல்லா வேதங்களுக்கும் அதுதானே மத்தியஸ்தானம். வேதத்தினுடைய உயிர் மையமாக இருக்கப்பட்ட அதுதான் அந்த மகாமந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போறதுக்கு அதுக்கு முந்தி வர்ற 2 பேர்கள் தான் சம்பு அப்படிங்கிறதும் சங்கர அப்படிங்கிறதும். சம்பு சங்கர பஞ்சாட்சரம் அப்படிங்கிற ஆர்டர்ல வந்திருக்கு. அப்படின்னா சம்புவா பேசாமல் இருந்த ரூபம், அப்புறம் அவர் சங்கர குருவாக எடுத்துக்கொண்ட பேசும் ரூபம், அதற்கப்புறம் குருமுகமாக பெற வேண்டிய பஞ்சாட்சர ரூபம் அப்படின்னு வரிசை கிரமமா காட்டி கொடுக்கறது போல சொல்லிட்டு போறது அப்படிங்கிறார் பெரியவா. சம்புவினுடைய அவதாரம் தான் சங்கரர் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரமாணம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது பெரியவாளுக்கு தோன்றினது. ஸ்ரீருத்ரத்துக்கு பாஷ்யம் செஞ்சவர்ல ஒருத்தர் அபினவ சங்கரர் அப்படின்னு பேரு. இவர் காஞ்சி மடத்தினுடைய ஆச்சாரியால் கிடையாது, இவர் வேற ஒருத்தர். லோகத்துல இருக்கிற எல்லா தினுசான ஜனங்கள், பிராணிகள், சேத்தனமான பொருட்கள், அச்சேத்தனமான வஸ்துக்கள் எல்லாமே ருத்ரஸ்வரூபம் தான் அப்படின்னு விவரிப்பதா அதுல சொல்லியிருக்கு. அதுல 300 மந்திரங்கள் ருத்ர திரிஷதியா அர்ச்சனை அதை பண்றது உண்டு. சராச்சர வஸ்துக்கள், அதாவது அசையும் வஸ்துக்கள், அசையாத வஸ்துக்கள், எல்லா வஸ்துக்கள்லையும் ஏக பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிவிப்பது ஸ்ரீருத்ர பிரஷ்னம்.
ஒரு விருட்சமா, ஒரு புல்லா, வெள்ளமா, அலையா, மழையா, காற்றா, அதெல்லாம் கூட சிவஸ்வரூபம் தான். ஒரு மாடாகட்டும், ஒரு நாய் தான் ஆகட்டும், இல்லன்னா அந்த நாய் மாம்சத்தை தின்ற சண்டாளன் தான் ஆகட்டும், தச்சர்கள், குயவர்கள், இப்படி இது எல்லாமே அவன்தான் அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்ல, பரமேஸ்வரனா நாம தெரிஞ்சிட்டு இருக்கிற ரூபத்துல அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே இருக்கிற அசாதாரண நாமாக்களும் நடுநடுவே வர்றது. அசாதாரண நாமாக்கள்னா ரொம்ப விசேஷமா அபூர்வமா இருக்கிற நாமாக்கள் அதுவும் வர்றது அப்படிங்கிறார். பரமசிவனை லோக வஸ்துக்களா சொல்லும் போது பெரும்பாலும் அது பகுவச்சனத்திலேயே, அதாவது பன்மையிலேயே சொல்லியிருக்கு. இதுவே பரமசிவ மூர்த்திக்கே உரிய அசாதாரண பெயரை சொல்லும் போது ஒருமையில ஏகவச்சனத்துல சொல்லியிருக்கு. இப்போ தச்சர்கள், குயவர்கள், வேடர்கள், திருடர்கள், இப்படி எல்லாம் சொல்லும் போது பன்மையில சொல்றது. திருடர்களுடைய தலைவனான பக்கா திருடன் கூட அவன் தான் அப்படின்னு வருது. தஸ்கரனாம் பதி, அதுதான் உள்ளம் கவர் கள்வன். இப்படி இப்போ சொல்லிட்டு அதே மாதிரி உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களாக, சயனித்துக் கொண்டிருப்பவர்களாக, தூங்குகிறவர்களாக, நிற்கிறவர்களாக, இப்படி எல்லாம் உள்ளவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அது சொல்லிட்டே போறது. சிவனுக்கே உரிய பெயர்களை பவனுக்கு, ருத்ரனுக்கு, சர்வனுக்கு, பசுபதிக்கு, நீலகண்டனுக்கு, சிதிகண்டனுக்கு, கபர்திக்கு, யுக்தகேசனுக்கு, இப்படின்னு வரிசையா சொல்லிட்டு போறது. அதுல கபர்தி, யுக்தகேஷன் அப்படின்னு 2 நாமாக்களை சொல்லி நமஸ்காரம் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் சகசிராட்சனுக்கு, சததன்வாக்குன்னு அப்படின்னு போயிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தா ஏகவச்சனத்துல, அதாவது ஒருமையில வந்து சொல்லியிருக்கு. ஈஸ்வரனுக்கு அடுத்தடுத்து நேரெதிரான தன்மைகளுடைய பெயர்கள்ல ருத்ரத்துல அங்கங்கே கொடுத்துட்டே போயிருக்கு. அதாவது ஜேஷ்டன் மூத்தவன் அவன்தான், கனிஷ்டன் அதாவது இளையவன் அவன்தான், அதே மாதிரி பூர்வஜன் ஆதியில தோன்றியவன் அவன்தான், அபரஜன் அந்தத்துல தோன்றியவன் அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே வரிசையில கபர்தி, யுக்தகேஷன் ரெண்டும் பார்த்தா நேரெதிரான வார்த்தைகள். அது ரெண்டுமே பார்த்தா அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே இருக்கிற நாமா அப்படின்னு தெரியறது. இது ஜனங்களை, சாதாரண ஜனங்களையோ இல்ல வேற ஏதாவது அச்சேதன வஸ்துக்களையோ குறிப்பது இல்லை அப்படின்னு தெரியறது. கபர்தி அப்படின்னா என்னன்னா ஜட்டாதாரி, சடை முடியோன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. யுக்தகேஷன் அப்படின்னா வப்பனம், அதாவது க்ஷவரம் செய்யப்பட்ட கேசத்தை உடையவன், அதாவது மொட்டை தலைக்காரன். நேர் எதிரான தன்மைகளுடைய பெயர்களை சொல்லிட்டே போகும்போது ஜட்டாதாரியும் அவனே, முண்டனும் அவனே அப்படின்னு சொல்லியிருக்கு. பரமசிவனுடைய ஒருத்தனுடைய ஜட்டாமுடிக்கே கபர்தம் அப்படின்னு பேரு. நம்ம கூட பனித்த ஜடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வணங்குறோமே, அந்த ஜடையத்தானே கொண்டாடுறோம். கங்கை, சந்திரன், நாகம், கபாலம், ஊமத்தப்பூ, கொன்றைப்பூ, இப்படி எல்லாத்தையும் தரிச்சுண்டு விசேஷ சிறப்போட விளங்குற அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய ஜடாமகுட்டத்திற்கு தான் கபர்தம் அப்படின்னு தனி பெயர் கொடுத்திருக்கு. அடுத்தாற் போல வர்ற வியுக்தகேஷன் அப்படிங்கிற பெயரும் நேரா பரமசிவ மூர்த்தியை குறிப்பதாகத்தான் இருக்கணும். லோகத்துல இருக்கிறவாள குறிக்கிறதா இருந்ததுன்னா ஜடாமுடி உடையவர்களாக இருப்பவனுக்கு, இல்ல மொட்டை தலைக்காரர்களுக்கு, அப்படி இருப்பவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லாம ஒரே ஒரு கபர்தியாவும் ஒரே ஒரு வியுக்தகேஷனாவும் சொல்லியிருக்கிறதுனால இது ஈஸ்வரனை தான் சொல்லியிருக்கு அப்படின்னு நமக்கு தெளிவா இருக்கு. பரமசிவனுக்கு மாத்திரமே உரித்தான ஒரு முண்டிதமான சந்நியாச ரூபத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வியுக்தகேஷன் குறிக்கிறதுன்னு ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாம தெரியறது இல்லையா. நம்முடைய ஆச்சாரியர்களை தவிர இப்படி கேசத்தை வப்பனம் பண்ணின்றவரா காட்டுறதுக்கு எந்த மூர்த்தி ஈஸ்வரனுக்கு இருக்கு? எந்த மூர்த்தி, சிவனுடைய எந்த மூர்த்தி எடுத்தாலும், நடராஜாவாகட்டும், தட்சிணாமூர்த்தி ஆகட்டும், பைரவர் ஆகட்டும், எப்படி எந்த ஒரு ரூபத்துல எடுத்துட்டாலும் அவர் ஜடாதாரியா தான் இருக்கார். சிக்கைய களைந்த ஒரு மூர்த்திய பரமசிவனுக்கு வேதம் ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறதுனா அது எதிர்காலத்துல ஏற்பட போகிற சங்கராவதாரத்தை ஞான திருஷ்டியில சொன்னதுதான் அப்படின்னு பாஷ்யக்காரர் வந்து தெளிவுபடுத்துறார். அந்த அபினவ சங்கரர் அப்படிங்கிற பாஷ்யக்காரர். சரி, வேற ஆதாரம் ஏதாவது காட்டினா தானே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஷ்யக்காரர் புராணங்களை எல்லாம் தேடி பார்த்தார். இதிகாச புராண ஞானம் இல்லாம வேதத்தை மாத்திரம் எடுத்துட்டு அர்த்தம் செய்யறவன் சிற்றறிவே படைத்தவன் அப்படின்னு வேதம் சொல்றது. அவனை பார்த்து வேதமே பயப்படுறதான். இவன் வந்து மனம் போனபடி மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி வஞ்சனை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறதான் அப்படிப்பட்டவாளை பார்த்து. அதனால வேதத்துல வெளிப்படையா தெரியாத விஷயங்களுக்கு புராண இதிகாசங்களுடைய துணையோடுதான் அர்த்தம் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிஷ்டப்படி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு.
வாயு புராணத்துல பார்த்த உடனே அந்த பாஷ்யக்காரருக்கு பளிச்சுன்னு இன்னார்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மாதிரி, சதுர்பிகி சக சிஷ்யைஸ்து சங்கரோ அவதரிஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தார். 4 சிஷ்யர்களோடு கூடியவராக சங்கர பகவத் பாதர் அவதரிக்க போகிறார் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்ததும் அவருக்கு ஸ்ரீருத்ரம் சொல்ற யுக்தகேஷன் ஆச்சாரியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமே இல்லாம புரிஞ்சுடுத்து. சிவரகசிய இதிகாசத்திலையும் இப்படியே சான்று கண்டுபிடிச்சு அவர் உறுதிப்படுத்திண்டு யுக்தகேஷன் தான் சங்கராவதாரம் அப்படின்னு பாஷ்யத்துல எழுதிட்டார். ஸ்ருதி பிரமாணம், புராணத்திலையும் பிரமாணம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது இதிகாசம். புராணங்களை விடவும் இதுதான் அத்தாரிட்டி ஜாஸ்தி. தெய்வீக கதைகளுக்கு பார்த்தா இதிகாசம் அப்படின்னு பேரு. இப்ப ராமாயணம், பாரதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது மாதிரி சிவ சம்பந்தமா உள்ள இதிகாசம் சிவரகசியம். இதுல 50,000க்கு அதிகமான ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பெரிய புஸ்தகம். சுப்பிரமணிய சுவாமி ஜைகீஷவ்யர் அப்படிங்கிற ரிஷிக்கு அதை உபதேசம் பண்ணினார். பூர்வத்துல அவர் சொல்றார், இது நான் தானே உபதேசம் பண்ணல, பூர்வத்துல தன்னுடைய பிதாவான பரமேஸ்வரர் அம்பாளுக்கு சொன்ன இதிகாசத்தையே ரிஷிக்கு உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறார். ஜைகீஷவ்யர் சூத மகா பௌராணிகருக்கு உபதேசம் பண்ண, சூதர் மூலமா அது நைமிஷாரண்ய முனிவர்களுக்கு உபநிஷிக்கப்பட்டு லோகத்துக்கு அது பிரச்சாரமாச்சு. சிவ ரகசியம் எடுத்துட்டா அதுல 12 அம்சங்களா பிரிச்சிருக்கு. அது முழுக்க முழுக்க ஈஸ்வர சம்பந்தமான விஷயங்களே சொல்லும். அதுல 9வது அம்சத்துல சிவபக்தர்களுடைய சரித்திரங்கள் வருது. அதுல பார்த்தா 63 நாயன்மார்கள் வந்துருவார், மற்ற பக்தர்கள், அதோட கூட ஆச்சாரியால் சரித்திரமும் அதுல வருது. பிற்காலத்துல நடக்க போற இந்த சரித்திரங்களை ஞான திருஷ்டியில பார்த்து சொல்ற முறையில அது விவரிச்சிருக்கு. சிவபக்தி வளர்வதற்கு அவர் உபகாரம் செஞ்சிருக்கார் அப்படிங்கிற ரீதியிலேயே அவருடைய சரித்திரத்துக்கும் சிவ ரகசியத்துல இடம் கொடுத்திருக்கு. அந்த புஸ்தகத்துல அவரை ஈஸ்வர அவதாரமாவே சொல்லியிருக்கு. இது ஒரு சிறப்பு வாய்ந்த பிரமாணம். கேரளே சசல கிராமே விப்ரபத்னியாம் மதம் ஷஜஹா பவிஷ்யதி மகாதேவி சங்கராக்கியோ த்விஜோத்தமஹா. அதுல பரமேஸ்வரன் அம்பாள் கிட்ட சங்கரர் அப்படிங்கிற பெயருடன் என்னுடைய அம்சத்துல தோன்றியவராக ஒரு பிராமணோத்தமர் மலையாள தேசத்துல சசலம் என்கிற காலடியில ஒரு உத்தமமான பிராமண ஸ்திரீக்கு பிறக்க போகிறார் அப்படின்னு அதுல அவர் சொல்றார். அதே மாதிரி கூர்ம புராணத்திலையும் பார்த்தோம்னா, கரிஷ்யத் அவதாரம் ஸ்வம் சங்கரோ நீலலோகிதா அப்படின்னு சொல்லியிருக்கு. ரொம்ப பரம கருணையினால ஈஸ்வரன் ஜனங்களுக்கு ஹிதம் செய்யவே ஆச்சாரியாளாக வந்தத அதுல சொல்லியிருக்கு. இடது பாகத்துல நீளமான அம்பாளை வச்சுண்டு அர்த்தநாரீஸ்வரனாகவோ இல்ல மகாவிஷ்ணுவை வச்சுண்டு ஹரிஹர மூர்த்தியாவோ இருக்கும்போது நீலலோகிதன் அப்படின்னு அவருக்கு பேரு. அதே மாதிரி ஸ்ரௌத்த ஸ்மார்த்த பிரதிஷ்டார்த்தம் பூதானாம் ஹிதகாமியா, ஸ்ரௌத்தம் அப்படிங்கிற வேத வழக்குகளையும் ஸ்மார்த்தம் அப்படிங்கிற தர்மசாஸ்திர அனுஷ்டானங்களையும் மறுபடி நன்னா நிலைநாட்டுகிறதுக்காக இந்த அவதாரம் அப்படின்னு மேலும் சொல்லியிருக்கு. இன்னும் சில புராணங்கள்ல இருந்து எல்லாம் பெரியவா கோட் பண்ணி அதுலயும் ஆச்சாரியால் ஈஸ்வர அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கோட் பண்றார். இப்படியாக சங்கர விஜயங்கள்ல மட்டும் இல்லாம ரிக்வேத ரிக்ல, ஸ்ரீருத்ரம், சிவரகசியம், மார்க்கண்டேய சம்ஹிதை, விஷ்ணு தர்மோத்தரம், வாயு புராணம், கூர்ம புராணம், லிங்க புராணம், பவிஷ்யோத்தர புராணம், சௌர புராணம், இது எல்லாத்துலயும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் மனுஷர் இல்ல அவதார மூர்த்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்க. ஆச்சாரியால போற்றுவதற்குன்னு ஏற்படாம பொதுப்படியா இருக்கிற புராண இதிகாச கிரந்தங்கள்ல அவரை அவதார புருஷரா சொல்லியிருக்கிறதுக்கு நம்ம ஒரு விதமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா அவர் கூடவே அவரை நேர்ல பார்த்து நெருங்கி பழகி அவரோடு கூடவே இருந்த சிஷ்யர்களான மகான்கள் தங்களோட குருவை பத்தி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல அதுலயும் ஒரு தனியான மதிப்பு இருக்கு. யாரா இருந்தாலும் லோகத்தினுடைய பார்வையில பார்த்தோம்னா தங்களை நல்லவர் மாதிரியும் அறிவாளி மாதிரியும் தான் காட்டிக்கொள்வா. வாஸ்தவத்துல அவர்கள் அப்படிதான் இருக்காளா இல்லாட்டா ஷோ பண்றாளா அப்படிங்கிறது அவளுக்கு கூடவே நன்னா பழகி கொண்டிருப்பவர்களுக்கு தான் தெரியும். அவர் எழுதியபடியும் உபதேசிக்கிறபடியும் தான் வாழ்க்கையில இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது. ஆச்சாரியால போல நம்முடைய மத புருஷர்கள் வெளி வாழ்க்கை ஒரு தினுசு உள் வாழ்க்கை ஒரு தினுசு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதவர்கள் அப்படிங்கிறது சர்வ நிச்சயமான விஷயம்தான் அப்படிங்கிறார் பெரியவா. ஆனாலும்
கூடவே இருந்த சிஷ்யர்கள் அவளை பத்தி என்ன சொல்றா அப்படின்னு கேக்குறதுல நமக்கும் ஒரு குதூகலம் இருக்கதான் செய்யறது. அதுலயும் ஆச்சாரியாளுடைய பிரதான சிஷ்யர்களாக கூடவே வசிச்ச சுரேஸ்வராச்சாரியாள், பத்மபாதாச்சாரியாள், ஹஸ்தாமலகாச்சாரியாள், தோட்டகாச்சாரியாள், இந்த 4 பேரும் மகா பெரியவர்களாக ஞான சித்தி பெற்ற மகாத்மாக்களாக இருக்கிறா இல்லையா? அவ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுலயும் ஒரு நமக்கு ஆர்வம் இருக்கு. இந்த 4 சிஷ்யர்கள்ல ஹஸ்தாமலகர் பார்த்தோம்னா அவர் ஒரு சின்ன ஸ்தோத்திரம் தான் பண்ணியிருக்கார், ஹஸ்தாமலக ஸ்தோத்திரம்னு. அது பரம அத்வைத்தமான வேதாந்த தத்துவமயமா இருக்கிறது. அதனால அவர் வாக்குல இருந்து ஆச்சாரியார் புகழ் ஸ்துதியா எதுவுமே இல்லை. ஆனா மற்ற 3 பேரும் ஆச்சாரியால பரம பக்தியோட பரமேஸ்வரனா ஸ்தோத்திரிச்சு நிறைய சொல்லியிருக்கா. அதுல சிலதை மட்டும் பெரியவா கோட் பண்ணி சொல்றா. சுரேஸ்வராச்சாரியாலும் தோட்டகாச்சாரியாலும் பார்த்தா அவரை முதல்ல ஞான சூரியனாவே சொல்லியிருக்கா அப்படிங்கறத சொல்றார். அதாவது ஆச்சாரியால் ஞான சூரியனா இருக்காராம். தன்னுடைய கீர்த்தி கிரணங்களால இருக்கிற சிஷ்யர்களால வியாபிச்சுண்டு லோகத்துல இருக்கிற அஜ்ஞான அந்தகாரம் முழுசையும் போக்கடிக்கிறார் அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியால் சொல்றார். தோட்டகர் அவரை ஸ்துதிச்சு பண்ணிய அஷ்டகம் தோட்டகாஷ்டகம். அதுல ஆச்சாரியாளுடைய சன்னிதானத்துல நேரா எதிரில நின்னுண்டு அவரை பார்த்து ஒரேடியா ஆனந்த பாஷ்பம் சொரிஞ்சுட்டு அஹிமாம்சு ரிவாத்ர விபாசி அப்படிங்கிறார். சூரியனா இங்க ஜொலிச்சுட்டு இருக்கேளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஹிமம் அப்படின்னா பனி, ஹிமாம்சு அப்படின்னா பனியை தன்னுடைய கிரணங்களால பெருக விடுற சந்திரன். அதுல ஆ சேர்த்துனோம்னா அஹிமாம்சு அப்படின்னா பனியை வற்றடித்து விடுகிற சூரியன். அப்படிப்பட்ட சூரியனாக ஆச்சாரியால் இருக்காராம். தோட்டகாச்சாரியார் தன்னுடைய அஷ்டகத்துல ஒவ்வொரு அடியையும் பவசங்கர தேசிக மேசரணம் அப்படின்னு முடிச்சிருக்கார். இதுல பவன் அப்படிங்கிறது பரமசிவனுடைய பிரசித்தமான அஷ்டநாமாக்கள்ல ஒண்ணு. அதாவது 8 பெயர்கள்ல முதலாவது அந்த பவனாகிய சிவன் தான் சங்கர தேசிகராகிய சங்கராச்சாரிய சுவாமிகள். அவரே எனக்கு அடைக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அர்த்தம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. அதையே வினை சொல்ல நம்ம எடுத்துட்டோம்னா பவ அப்படிங்கிறதுக்கு ஆகுக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால இதை விட ஸ்பஷ்டமா ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா 4வது ஸ்லோகத்துல ஐயம் திரிபுக்கு இடமே இல்லாம பவ என்பத சிவ அப்படிங்கிற அர்த்தத்திலேயே ஆச்சாரியாளுக்கு சூட்டுகிறார். பவ ஏவ பவான், தாங்கள் சாக்ஷாத் சிவபெருமானே அப்படிங்கிறார். பவ ஏவ பவான் இதிமே நிதராம் சமஜாயத சேதசி கௌதுகிதா. தான் ஆச்சாரியால ஏதோ மனுஷ்ய ரூபத்துல இருக்கிற அநேக குருக்கள்ல ஒருத்தரா நினைக்காம சாக்ஷாத் பரமேஸ்வரனே அப்படின்னு தெரிஞ்சின்றதுல தன்னுடைய சித்தம் அப்படியே பரமானந்தத்துல பூரணமா தெளிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்புறம் 3 ஸ்லோகம் தள்ளி குரு புங்கவ கேத்தன அப்படிங்கிறார். அதாவது புங்கவம் அப்படின்னா ரிஷபம். எதுலயுமே உத்கிருஷ்டமா ரொம்ப ஒசந்ததா பொருந்தியதா இருக்கிறத ரிஷபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. குரு புங்கவ அப்படின்னா ஆச்சாரிய சிரேஷ்டரே அப்படின்னு அர்த்தம். புங்கவ கேத்தன அப்படின்ற இடத்துலதான் அவதாரத்துக்கு அத்தாட்சி வருது. புங்கவ கேத்தனன் அப்படின்னா ரிஷபத்தை கொடியாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி ரிஷப கொடியோனாக இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாரு, பரமேஸ்வரன் தானே. தோட்டகாச்சாரியால் புத்தி பிரகாசமே இல்லாத மாதிரி ரொம்ப எளிமையா அடங்கி இருந்து அப்படி தொண்டு செஞ்சுண்டு பக்தி பண்ணிண்டு ஆச்சாரியாளுக்கு சரீர சேவையெல்லாம் பண்ணிட்டு வந்தவர். அப்படிப்பட்டவர் உணர்ச்சி பெருக்கல தன்னுடைய குருவையே பகவத் அவதாரமா கொண்டாடுறது இயற்கைதான். ஆனா சுரேஸ்வராச்சாரியால் பார்த்தா அப்படி கிடையாது. அவர் பூர்வத்துல தீவிரமான கர்ம மீமாம்சகரா இருந்தார். அப்போ ஆச்சாரியாலே எதிர்த்து வாதம் எல்லாம் பண்ணினார். அதுக்கப்புறம் ஆச்சாரியாளுடைய சிஷ்யராகி அடியோட மாறியதுக்கு அப்புறமும் கூட அவர் உணர்ச்சி வசப்படுவது அப்படின்னு இல்லாம இருக்கிறவர். அவர் ஆச்சாரியால அந்த தமஸ் அப்படிங்கிற அந்தகாரத்தை விரற்ற ஞான சூரியனா கொண்டாடி சொன்னார்னு பார்த்தோம் இல்லையா? அது பிருகதாரண்யக வார்த்திகத்துல. தைத்திரியோபனிஷத்துல ஆச்சாரியால் செஞ்சிருக்கிற பாஷ்யத்திற்கு சுரேஸ்வராச்சாரியால் வார்த்திகம் பண்ணியிருக்கார். அதுல ஆச்சாரியால் பரமசிவ அவதாரம் அப்படிங்கிற துணிக்கிறபடி ஒரு வார்த்தை போனிருக்கார். என்னன்னா முமுக்ஷு சார்த்தவாகஸ்ய பவநாம பிருதோ யதேஹே அப்படிங்கிறார். அதாவது முமுக்ஷுக்களுடைய கோஷ்டிக்கெல்லாம் தலைவர்,
பவனுடைய பெயரை தாங்குற யதி, அதாவது சந்நியாசி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு, அந்த ஸ்லோகத்துக்கு. இப்போ முமுக்ஷுனா மோட்சம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி அதுக்காக முயற்சி செய்பவர்கள். சார்த்தவாகன் அப்படின்னா பொதுவா ஒரு பெரிய வியாபாரிகளுடைய கோஷ்டிக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ படகுகள்ல திரைக்கடல் ஓடி இல்லைன்னா பாலைவனத்துல ஒட்டகங்கள் மேல ஏறிண்டு இப்படியெல்லாம் வியாபாரிகள் கேரவான் அப்படின்னு போகும்போது ஏற்கனவே அந்த வழிகள் எல்லாம் நன்னா தெரிஞ்சுண்டு இப்போ மத்தவாளுக்கு ஜாகிரதையா வழிகாட்டி அழைச்சிட்டு போற லீடரா ஒரு பெரிய வியாபாரி இருப்பான் இல்லையா, அவன்தான் சார்த்தவாகன். இந்த மாதிரி சம்சார கடல்ல இல்லனா சம்சார பாலைவனத்துல வழிகாட்டியா முமுட்சுக்களை அழைச்சிட்டு போகிற ஆத்மீக சார்த்தவாகராக ஆச்சாரியால் இருக்கார் அப்படிங்கிறார். பவநாம பிருத்து அப்படிங்கிறார். அதாவது பவன் என்கிற சிவன் என்கிற நாமத்தை தரிச்சின்றிருப்பவர் அப்படின்னு சொல்றார். இப்படி எதுக்காக சொல்லணும் அப்படின்னா, இவர் சிவாவதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட் பண்றதுக்காகத்தான், வேற எதுக்காகவும் இல்லை அப்படிங்கிறார். பத்மபாதாச்சாரியார் அவர் ஞானியா இருந்ததோட எமோஷனல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்ற ரெண்டாவும் இருந்துட்டு பக்தராகவும் இருந்தார். தத்துவார்த்தங்களை எல்லாம் விவரிச்சு சொல்ற வித்வானாகவும் இருந்தார். அவர் பஞ்சபாதிகாவில ஆச்சாரியால ரொம்ப ரசமான விதத்துல சிவ அவதாரமா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். பரமேஸ்வரனுக்கு ஆப்போசிட் குணங்கள் மாதிரியே ஆச்சாரியாளுக்கு இருக்கிறதா வேடிக்கை விளையாட்டு பண்ணி ஒரிஜினல் சிவன் அப்படி இருக்கார், அவதார சிவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். நமாமி அபோகி பரிவார சம்பதம் நிரஸ்தபூதிம் அனுமார்த்த விக்கிரகம் அனுக்ரம் உன்மிருதித்த கால லாஞ்சனம் வினா விநாயகம் அபூர்வ சங்கரம். அவரை அபூர்வ சங்கரர் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றார். பூர்வ காலத்துல இருந்த சங்கர நாமம் தாங்கி இருக்கிறது கைலாசநாதனான பரமேஸ்வரன். அவனே புதுசா நிகழ்காலத்துல இருக்கும்போது அபூர்வ சங்கரர் ஆகிடுறாராம். அபூர்வ அப்படின்னா அதிசயமான விசித்திரமான அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நமாமி, அவரை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகத்தை குருவந்தனத்தோட ஆரம்பிச்சிருக்கு. அவதார சங்கர் எப்படி இருக்கார்? அபோகி பரிவார சம்பதம். போகி அப்படின்னா சுகபோகங்களை அனுபவிக்கிற கிரகஸ்தன். அப்படி இல்லாத துறவி அபோகி. அபோகிகளையே தமக்கு பரிவாரமாகிய சம்பத்தாக வச்சுருக்காராம். இப்படி சொல்லும் போதே கைலாச சங்கரருக்கு நேர் வித்தியாசமா இருக்கார் அப்படின்னு ஸ்லோக கர்த்தா வேடிக்கையா காட்டிடுறார். எப்படின்னா, ஒரு வார்த்தையோடு ஆ அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தா நேர் எதிர் அர்த்தத்தை கொடுக்கும். இப்ப அபோகி அப்படின்னு சொல்லிட்டு அதுல போகி, அதுக்கு ஆப்போசிட் அபோகி. அபோகி பரிவார சம்பதம் அப்படிங்கிறதுல இப்ப நம்ம ஆவ எடுத்துட்டோம்னா போகி பரிவார சம்பதம், அதுதான் கைலாச சங்கரர். போகம் அப்படின்னா பாம்பினுடைய படம், அந்த படத்தை உடைய பாம்பு போகி. போகி பரிவாரம் அப்படின்னா பாம்பு கூட்டம். தம்ம சூழ்ந்து தழுவி கொண்டுள்ள பாம்புகளையே செல்வமா வச்சுருக்கார், ஆபரணமா வச்சுருக்கார், ஹாரமா அணிஞ்சுட்டு இருக்கார். இப்படி இருக்கார் கைலாச சங்கரர். போகி பரிவார சம்பதரா ஆயிடுறார் அவர். இன்னும் என்னென்ன லட்சணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவதார சங்கரர் சிஷ்ய கூட்டத்தையே செல்வமாக வச்சுருக்கவராம். அதாவது இந்த லௌகீக செல்வங்களை எல்லாம் துச்சமா தூக்கி எறிஞ்சவர். இவர் நிரஸ்த பூதி. பூத்தினா செல்வம், நிரஸ்த அப்படின்னா வேணாம்னு தூக்கி எரியறத பத்தி குறிக்கும் அது. இப்படி இருக்கிறதுலயும் இவர் கைலாச சங்கரர் நேர் வித்தியாசமா இருக்காராம். இவர் பூதி வேண்டாம் அப்படின்னு தள்ளினார்னா அவரோ பூத்திய வேணும் வேணும்னு வாரி பூசிக்கிறாராம். பூத்தினா இங்க இந்த இடத்துல விபூதி. விபூதிய எப்பயுமே வாரி வாரி பூசின்னு இருக்காராம். அதே மாதிரி அஷ்டமா சித்திகளுக்கும் விபூதிகள், அந்த 8க்கும் விபூதிகள் அப்படின்னு பேரு. இந்த 2 அர்த்தத்திலயுமே கைலாச சங்கரர் விபூதி மயரா இருக்கார். அடுத்து சந்நியாச லட்சணங்கள்ல முக்கியமான ஒண்ணு பொருள் பற்றில்லாமை. அது பூதி, நிரஸ்த பூத்தின்னு பார்த்தோம். இன்னொன்னு சுத்த பிரம்மச்சரியம். அதாவது ஸ்திரீ விஷயமா லவலேஷம் கூட பற்றில்லாம நெருப்பு மாதிரி இருக்கிறது. ஆச்சாரியால் அப்படி இருந்தவர் தான். ஆனா கைலாச சங்கரர் எப்படி இருக்காருன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தேகத்திலேயே பேர் பாதியில பத்னிய வச்சுருப்பவர். அவர் உமார்த்த விக்கிரகரா இருக்கார். உமாதேவிய அர்த்த சரீரமாக உடையவர். ஒரு பாதி ஃபுல்லா உமாதேவிய வச்சுட்டு இருக்கார்.
அவதாரக்காரர் சரி சங்கர நாமம் வச்சுட்டு இருக்காரு, சங்கர அவதாரம்னு சொல்றாளே, அதனால அம்பாள சரீர அர்த்தமா வச்சுட்டு இருக்கிறவரா அப்படி தரிசனம் கொடுக்கறாரா அப்படின்னு பார்த்தா ஏமாந்துதான் போவாளாம். இவர் அனுமார்த்த விக்கிரகரா இருக்கார். ஆ மாதிரியே அன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தாலும் நேர் எதிர் அர்த்தம் கொடுக்கும். அதாவது உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி எதிர்பதத்தை காட்டணும்னா அப்போ அன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். அப்படி அதோட சேர்க்கும் போது அனுமார்த்த விக்கிரகம் அப்படின்னு ஆயிடும். இது வரைக்கும் சொன்னது ஸ்லோகத்தினுடைய முன்பாதி. பின்பாதியில என்ன சொல்றாருன்னா, என்ன வித்தியாசம் சொல்றாருன்னா, அவர் கைலாச சங்கர் அவதார சங்கரர் அனுக்ரமா இருக்காராம். அதாவது உக்ரத்துக்கு எதிர்ப்பதம் என்னன்னு பார்த்தா அனுக்ரம். அவதார சங்கரர் கொஞ்சம் கூட உக்ரபாவமே இல்லாம சௌமிய மூர்த்தியா இருக்கிறவர், கருணாலயம் எனப்படுபவராக இருக்கிறவர். நம்முடைய பகவத் பாதர்கள் அனுக்ர மூர்த்தி, அதுவே அனுகிரக மூர்த்தி. அதுவே கைலாச சங்கரர் பார்த்தோம்னா உக்ர ரூபியா இருக்காராம். பவன் முதலான அவருடைய அஷ்டநாமாக்கள்லயே உக்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேரும் வருது. பிரளய காலாக்னி ருத்ரன், சம்ஹார ருத்ரன் அப்படின்னா சொல்லும் போதே நமக்கு பயமா இருக்கு இல்லையா? ஆக இதுவும் ஒரு வித்தியாசம். இவர் அனுக்ரர், அவர் உக்ரர். அடுத்து உன்மிருதித்த கால லாஞ்சனம். காலம் அப்படின்னா கருப்பு, லாஞ்சனம்னா அடையாளம். உன்மிருதித்த அப்படின்னா நசுக்கி அழிக்கப்பட்ட. அதாவது அவதார சங்கர் கருப்பு அடையாளத்தை நசுக்கி அழிச்சு விட்டவர் அப்படின்னு அர்த்தம். கைலாச சங்கரருக்கு விசேஷமா என்ன அடையாளம் இருக்குன்னா அவருடைய கழுத்துல இருக்கிற கால லாஞ்சனம் தான். அதாவது காலக்கூட்டம் அப்படின்னு சொல்லப்படுற விஷத்தை பானம் பண்ணியதுனால கழுத்துல ஏற்பட்ட கால லாஞ்சனத்தோட அவர் இருக்கிறதுனால நீலகண்டன் அப்படின்னு அவருக்கு பேரு. கருப்பு அப்படிங்கிறது தோஷத்தை குறிக்கிறது, களங்கத்தை குறிக்கிறது. கைலாச சங்கரருடைய சுத்த ஸ்படிக தேகத்துல அந்த களங்கம் இருக்கு. அவதார சங்கரர் கிட்ட அது இல்ல, களங்கமே இல்லாம இருக்கார். இப்படி சொல்லும் போதே தேகத்துல இருக்கிற களங்கத்தை மாத்திரம் சொல்றதா இல்லாம குணம், நடத்தை எதுலயுமே பார்த்தோம்னா களங்கத்தினுடைய சுவடே இல்லாம அது எல்லாத்தையும் அழிச்சு போட்டு உன்மிருதித்த கால லாஞ்சனரா ஆச்சாரியால் இருக்கார். கடைசி வித்தியாசம் பார்த்தோம்னா விநாயகம் அப்படின்னா விநாயகரோடு இல்லாதவர் அப்படிங்கிறார். விநாயகரை தன்னிடம் சேர்த்து கொள்ளாதவர் அப்படிங்கிறார். கைலாச சங்கரர் எப்படி இருக்கார்? ஜேஷ்ட புத்திரரான விநாயகரோடையே சதா காலமும் இருப்பவர். விநாயக மூர்த்தி தகப்பனார் கிட்ட குறும்புகள் பண்ணிட்டு இருப்பார். ஆனா அவதார சங்கரர் விநாயகரை விட்டு விட்டவர் அப்படிங்கிறார். இதனோட அது இப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா அவர்தான் கணேச பஞ்சரத்னம் எல்லாம் பண்ணியிருக்காளே அப்படின்னா, இவர் விநாயக சப்தத்துக்கு பார்த்தோம்னா பத்மபாதர் ஒரு ஸ்லேடை பண்ணியிருக்கார். அதாவது ஈஸ்வரனோடு சம்பந்தப்படும் போது பிள்ளையார் அப்படிங்கிற பொருள் கொடுக்கிறது, ஆச்சாரியாலோடு சம்பந்தப்படுத்தும் போது விநாயகர் என்பதற்கு புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். விநாயகர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா விசேஷம் பொருந்திய நாயகர், அதாவது தலைவர், நமக்கு மேலே இன்னொரு தலைவர் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். பௌத்தர்கள் புத்தருக்கு அதே பெயரை கொடுத்திருக்கா. ஆனா காலடி சங்கரரோ புத்த விநாயகருடைய மதத்தை நிர்மூலமாக்கியவர். அதனால இந்த விநாயகரோடு அவர் சேர்ந்து இருக்கவே மாட்டார். இதைத்தான் விநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இப்படி வித்தியாசமா சொல்லிட்டே போய் பரமசிவனே தன்னுடைய வழக்கமான தன்மைகளுக்கு வித்தியாசமா அபூர்வ ரூபம் எடுத்துட்டு வந்திருக்கார் அப்படின்னு சிவாத அவதாரத்தை ஸ்தாபிக்கிறது. இப்படி சிஷ்ய ரத்னங்கள் எல்லாம் அவரை சிவ அவதாரம் அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் கொடுத்திருக்கா. சரி, ஆச்சாரியாலே எங்கேயாவது ஈஸ்வர அவதாரம் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு ரொம்பவே வேல்யூ ஜாஸ்தி இல்லையா? ஆனா அவர் அடக்கமே உருவானவராச்சே, அவர் வெளிப்படையா நான் தான் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறதுக்கு இல்ல. ஆனாலும் மறைமுகமா கூடமா எங்கேயாவது அவர் தெரிவிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா ஆச்சாரியாளுடைய சரித்திரத்துல ஒண்ணு அப்படி இருக்கு. அவருடைய குருவான கோவிந்த பகவத் பாதர் கிட்ட வியாசாச்சாரியாலே ஈஸ்வரனே அவதாரம் பண்ண போறான், லோக வாழ்க்கையை ஒட்டியும் லோகத்திற்கு வழிகாட்ட வேண்டியதை முன்னிட்டும் அந்த அவதார புருஷன் உன்கிட்டதான் சிஷ்யனாறதுக்கு வருவான், அவனுக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கார். அதன்படியே அதுக்கப்புறம் பாலசங்கரர் அவர்கிட்ட வந்தார். அவருக்கு இவருடைய தேஜஸான முகத்தை பார்த்த உடனே இதுதான் ஈஸ்வர அவதாரமா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கேட்டார். அவர்கிட்ட குருவானவர்கிட்ட எப்பயுமே ஒளிவு மறைவில்லாம சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ
சரி, உண்மைய சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால, நீ, நான், அவன், அது எல்லாமே பிரம்மம் தானே! இத தெரிஞ்சுண்டு பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவனே தாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் பதில் சொல்றார். ஒவ்வொரு அடியையும் முடிக்கும் போதும், இதுல ஒரு 10 ஸ்லோகத்துல சொல்றார், ஒவ்வொரு அடியையும் முடிக்கும் போதும் தாம் சிவனே அப்படின்னு சொல்லிட்டு சிவோகம் அப்படின்னு தெரிவிச்சுண்டார். குறிப்புணர்ந்து இது வியாசர் சொன்ன ஆசாமிதான் அப்படின்னு சொல்லிட்டு குரு சிஷ்ய பாவங்களை திரும்ப அவர் வர வச்சுண்டு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு கதை போறது. சுவாமி ஆச்சாரியாலா அவதரித்த கதையை சொல்றதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்னால் இருந்த ஆச்சாரிய பரம்பரைய பத்தியும், முக்கியமா நம்மளுடைய ஆச்சாரியாளுக்கு ஆச்சாரியராக இருந்த கோவிந்த பகவத் பாதாள், அவருக்கு ஆச்சாரியரா இருந்த கௌடபாதாள், அவளுடைய கதைகளை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். பூர்வாச்சாரிய பரம்பரை அப்படிங்கறத பார்த்தோம்னா, ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியா இருந்தாலும் அவர் வெளிப்பட உபதேசம் பண்ண மாட்டார் இல்லையா? அதனால வெளிப்பட உபதேசிக்கிற மகாவிஷ்ணுல இருந்தே ஆரம்பிச்சு பிரம்ம வித்யா குரு பரம்பரைய சொல்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுல நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான அஸ்மத் குருன் சந்ததமானதோஸ்மி. மகாவிஷ்ணு, பிரம்மா, வசிஷ்டர், சக்தி அப்படிங்கிற மகர்ஷி, பராசரர், வியாசாச்சாரியாள், சுகாச்சாரியாள், இப்படி பிள்ளை பிள்ளை வழி வந்த குரு பரம்பரை போய் அப்புறம் கல்யாணமே செஞ்சுக்காத சுகாச்சாரியாளுக்கு அப்புறம் கௌடபாதர், கோவிந்த பகவத் பாதாள் ஆகிய சன்னியாசிகள் வழியா நம்முடைய சங்கர பகவத் பாதாள்ல முடியல. ஆக்சுவலி பகவத் பாதாளுக்கு அப்புறம் அவருடைய 4 பிரதான சிஷ்யர்கள், அதுக்கப்புறம் அவர்கள் வழியாக இன்னைக்கு வரைக்கும் வந்துள்ள நம்மளுடைய நேர் குரு வரைக்கும் புண்ணிய பரம்பரையை குறிப்பிட்டு நமஸ்காரத்தை தெரிவிச்சிருக்கு இந்த ஸ்லோகம். இது தினமும் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருப்பார். வசிஷ்டர், அதுல முதல்ல வசிஷ்டர் இல்லையா, அதுல பார்த்தோம்னா அவர் பிரம்மாவுடைய 10 மானச புத்திரர்கள்ல ஒருத்தர். அவர் ஏராளமான வேத சூக்தங்களுக்கு ரிஷி, சப்த ரிஷிகள்ல ஒருவரா இருக்கிற பெருமையும் அவருக்கு இருக்கு. இன்னொரு பெருமை என்னன்னா, பதிவிரதைகள்ல முதல் ஸ்தானம் கொடுத்து பூஜிக்கப்படுற அருந்ததியுடைய பதி அவர்தான். எல்லாத்துலயும் பெருமை அவருடைய பரம குருவான நாராயணமூர்த்தியே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியா அவதாரம் செஞ்ச போது இவர் அவருக்கு குருவாகி உபதேசம் பண்ணியிருக்கார். அப்போ விஸ்தாரமா அவர் அத்வைத வேதாந்தம் உபதேசிச்சதுதான் ஞான வாசிஷ்டம் அப்படிங்கிற புஸ்தகம். வசிஷ்டருடைய 100 புத்திரர்கள்ல ஒருத்தர் குரு பரம்பரையில அடுத்தவரா வர்ற சக்தி அப்படிங்கிறவர். அவர் யாருன்னா, அவர் சதாசிவ பிரம்மேந்திராள் ஜெகத்குரு ரத்னமாலா ஸ்தவத்துல கிரந்தம் செஞ்சிருக்கார். அதுல குரு பரம்பரைய பத்தின 87 ஸ்லோகங்களை செஞ்சிருக்கார். அதுல சக்தி மகர்ஷிய பத்தி சொல்லியிருக்கார். என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய சாநித்திய மாத்திரத்தையாலேயே, அதாவது தன்னுடைய பிரசன்ஸ்னாலேயே பகுமித்ர சகன் அப்படிங்கிற ராஜனுடைய பாப்பத்தை போக்கி உத்தமமான பிரபாவத்தை உடையவர், போக்கிய அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான பிரபாவத்தை உடையவர் அப்படின்னு சொல்றார். மகா மந்திர யந்திர சக்தி பொருந்தியவர், உண்மையான விரக்தி உடையவர் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கு. இதுக்கு சுஷமா வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதுல அவருடைய கதை விஸ்தாரமா வருது. அதுல பகுமித்ர சகன் அப்படிங்கிற சூரிய குல ராஜாக்கள்ல ஒருத்தன். அவனுக்கு பார்த்தா வசிஷ்டர் தான் அவனுடைய குலகுரு. அவனை நேர எதிர்க்க சக்தி இல்லாத ஒரு ராட்சசன் மித்ரசகனுடைய பாக்கசாலையில, அதாவது அவனுடைய அடுப்பங்கரையில வேலைக்கு வந்து வேலைக்கு எப்படியோ வந்து சேர்ந்துடுறான். அப்போ ஒரு நாள் பித்ருசாத்திரம் நடிக்கிற அன்னைக்கு நரமாம்சத்தையே அவன் என்ன பண்றான், சுத்த அன்னம் மாதிரி சமைச்சு வச்சிடுறான். இது தெரியாத ராஜா வசிஷ்டருக்கு பரிமாறிடுறான். ஆனா வசிஷ்டருக்கு அன்னத்தை பார்த்த மாத்திரத்துல தமக்கு பரிமாறப்பட்ட அந்த வஸ்து அன்னம் அல்ல, நரமாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுறது. உடனே பகவானுடைய லீலையில பார்த்தோம்னா பெரியவா சொல்றார், இந்த காரியத்துக்கு ராஜா பொறுப்பாளி இல்ல அப்படிங்கறது தெரியல அப்படிங்கிறார். சட்டுன்னு அவருக்கு கோபம் வந்து, இப்படி எனக்கு மகத்தான அபச்சாரம் பண்ண நீயே நரமாம்ச பக்ஷினியா
ராட்சசனா போ அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சுடுறார் மித்ரசகனு. அப்போ அந்த மித்ரசகனுக்கு கோபம் வந்துடுறது. ஏன்னா அவன் நிரபராதி இல்லையா அந்த ராஜா. அதனால அவனுக்கு மகா கோபம் வந்து குருன்னு பார்க்காம வசிஷ்டருக்கு எதிர் சாபம் தர போறான். அவர் மேல அபிமந்திரிச்ச தீர்த்தத்தை தெளிக்கணும். தீர்த்தத்தை தெளிச்சு சாபம் விடுவா இல்லையா, அப்படி வந்து தன் கையில ஜலத்தை எடுத்துட்டு சபிக்க போறான். அப்போ இத அங்க வந்து பார்த்துட்டு இருந்த மந்திரி வந்து குறுக்கிட்டு, குருவா இருக்கிற ஒருத்தரை சபிக்கிறது சிஷ்யனுக்கு விமோச்சனமே கிடையாது, இப்படி பண்ணினோம்னா அவனுடைய குடும்பமே நசிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றான். அப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு நல்லறிவு வந்துடுறது. தீர்த்தத்தை குருவின் மேல தெளிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். ஆனா மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தை எங்கேயாவது விடணும் இல்லையா? ஆனா எங்க விடுறது? எங்கேயாவது விட்டா அந்த இடமே எரிஞ்சு போயிடும். ஜீவ ஜந்துக்கள்ல எல்லாம் அங்க எங்கேயாவது இருந்தா அதுவும் கருகி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ரொம்ப தியாகமா பிராயச்சித்தமா நம்முடைய காலே கருகி போகட்டும் அப்படின்னு தன்னுடைய பாதத்திலேயே அந்த ஜலத்தை விட்டுன்றான். அவனுடைய கால் கருகி கண்ணங்கரேல்னு ஆயிடுறது. அதனால அவனுக்கு கல்மாஷபாதன் அப்படின்னே பேர் ஏற்பட்டது. அதோட வசிஷ்டருடைய சாபம் வந்து பலிச்சுதானே ஆகணும். அதனால அவன் நரமாம்ச பக்ஷினியா மாறிட்டான். நரமாம்ச பக்ஷினியா ஆனவுடன் ராஜா வசிஷ்டருடைய அந்த ராஜா, அந்த ராட்சசனான ராஜா வசிஷ்டருடைய புத்திரர்களை பிடிச்சு தின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பாய வரான். அப்பதான் குரு பரம்பரையில இடம்பெற சக்தி அப்படிங்கிறவர் எதிர்படுறார். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவருடைய சாநித்திய விசேஷத்தாலேயே ராஜாவுடைய சாபம் பாபம் எல்லாமே மறைஞ்சு போயிடுறது. ஆஹா, இப்பேற்பட்ட மகாத்மாவா இருக்கிறாரே அப்படின்னு அவர்கிட்ட நிரம்ப மரியாதை பக்தி வச்சு உபதேசம் தருமாறு பிரார்த்திச்சுக்கிறான். அவரும் அவனுக்கு எல்லா விதமான எல்லா தத்துவமான பிரம்ம வித்யைய உபதேசம் பண்ணி சாபத்துல இருந்து மட்டும் விடுவிக்காம சம்சாரத்துல இருந்தே விடுவிச்சு மோட்சத்திலேயே கொண்டு போய் சேர்த்துடுறார். அப்படி அவருடைய சக்தி அப்படிங்கிற மகர்ஷியுடைய பிரபாவம், அதனால அவர் அந்த குரு பரம்பரையில இடம் பெற்றிருக்கார். அடுத்து சக்தியுடைய புத்திரர் பராசரர். அவர் தாயாருடைய கர்ப்பத்துல இருந்த போதே வேதங்களை சொன்னவர். அவர் லோகத்துக்கு 2 பெரிய சொத்துக்களை தந்தவர். ஒண்ணு வேதவியாச பகவான், இன்னொன்னு விஷ்ணு புராணம். ஆச்சாரியால் நிறைய விஷ்ணு புராணத்துல இருந்து மேற்கோள் எல்லாம் காமிச்சிருக்கார். அதுல ஏன்னா அதுல நிறைய அத்வைத்த சம்பந்தமான மேற்கோள்கள் எல்லாம் அதுல காமிச்சிருக்காருன்னா அப்போ அதுல வந்து அது எப்படிப்பட்ட புஸ்தகமா இருக்கணும். பக்தி நூலாகவே விஷ்ணு புராணம் தெரிஞ்சாலும் ஒரு பால்ல எப்படி சர்க்கரைய கரைஞ்சிருக்கோ அந்த மாதிரி அந்த பக்தியிலேயே ஞானத்தை அத்வைத வேதாந்தத்தை கரைச்சு கொடுத்திருக்கார். அப்புறம் கர்மானுஷ்டானம், வாழ்க்கை முறைகள், சமூக நெறிகள், அப்புறம் தனி மனுஷ நியமங்கள் இதையெல்லாம் சொல்ற தர்மசாஸ்திரங்கள்ல ஒன்றான பராசர ஸ்மிருதி அப்படிங்கிறதையும் இவர் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அடுத்து பராசரருக்கு அடுத்தவர் வியாசாச்சாரியாள். அத்வைத மதத்தை அழுத்தம் திருத்தமா ஸ்தாபிக்கிற ஆச்சாரியாளுடைய சிகரமான நூல் எதுன்னு அப்படின்னு கேட்டா மேக்னம் ஆப்பஸ் அப்படின்னு சொல்றோமே அது சூத்திர பாஷ்யம். வியாசாச்சாரியால் அனுகிரகிச்சிருக்கிற பிரம்மசூத்திரத்துக்கு ஆச்சாரியால் எழுதி இருக்கிற விரிவுரை தான் சூத்திர பாஷ்யம். பல உபனிஷத்துக்கள்ல எல்லா இடத்துலயும் பரவி கிடக்கிற எல்லா கருத்துகளையும் ஒரே இடத்துல வகை தொகையெல்லாம் பண்ணி ரத்ன சுருக்கமா சூத்திர பாஷ்யத்துல சூத்திர ரூபத்துல கொடுத்திருக்கார். அதனுடைய பரம தாத்பரியம் அத்வைத்தம் அப்படின்னு காட்டிக் கொடுக்கும் ஆதார கிரந்தமா பிரம்மசூத்திரம் இருக்கு. வியாசருடைய புத்திரர் யாருன்னா சுகபிரம்மம். அவரை போலவே அத்வைதானுபூதி இன்னொரு மூர்த்தி கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். அவரை கொஞ்சம் ஸ்மரிச்சாலே நமக்கு ஒரு பெரிய சாந்தி கிடைச்சிடும். சதாசிவ பிரம்மம் சுகபிரம்மத்தை ஸ்துதிச்சு குரு ரத்ன மாலிகால ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். ஜனனி ஜடராதிவ ச்யவன்யோ ஜகதோ நாத்ரவத் ஆத்மவித் விபத்யஹ அனஹந்தம் அகம் தம் ஆத்மவந்தம் பகவந்தம் சுகம் ஆஸ்ரயே பிரசாந்தம். பின்பாதி ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, அகந்தை இல்லாதவரும் ஆத்மாவை அறிஞ்சவரும் உத்தமமான சாந்த நிலையில இருக்கிறவரும் பகவத் ஸ்வரூபமான அந்த சுகரை நான் ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு சொல்றார்.
முதல் பாதிக்கு தாயாருடைய வயிற்றிலிருந்து நழுவும் போதே தன்னுடைய ஆத்ம ஞான விசேஷத்தினால இந்த ஜகத்துல இருக்கிற எந்த உபத்திரவத்தை பார்த்தும் மனசனுடைய கட்டு விட்டு போகாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி பரம ஞானியா பிறந்தவர். பிறக்கும் போதே ஆத்ம ஞானியா, கர்மசேஷமே இல்லாமல் பிறந்தவர். கர்மா தானே பொதுவா அத அனுபவிக்கிறதுக்கான தானே பிறப்பு. அப்படி எதுக்கு இவரெல்லாம் எதுக்காக பிறந்திருக்காரு அப்படின்னா, இவர் பிறக்கும் போதே இப்படி எப்படி ஞானியா இருக்க முடிஞ்சது அப்படின்னா, அஞ்ஞானம் அப்படிங்கிறதே தொடாத ஒரு ஜீவனை லோகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் இப்படி ஒரு ஜீவனை பிறப்பித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறார். சுகர் மாதிரியும் 1-2 சிருஷ்டிச்சிருக்கலாம் அப்படிங்கிறார். 1-2 தான் சிருஷ்டி பண்ணிருக்கார். அதுல ஒருத்தர் சுகர், இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தா வாமதேவர். வாமதேவர் சுகருக்கு முந்தி இருந்தவர். அவரை பத்தி ஐத்திரேய உபநிஷத்திலேயே சொல்லியிருக்க. கர்ப்பவாசம் செய்யற காலத்திலேயே அவர் சமஸ்த தேவதைகளுடைய கோடிக்கணக்கான ஜென்மங்களையும் தெரிஞ்சுட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா? இரும்பு கோட்டைகளை போல கணக்கில்லாத ஜென்மாக்கள் என்னை போட்டு கட்டி இருந்தது. இப்போ எனக்கு சிறகு முளைச்செடுத்து, ஒரு பெரிய பருந்துக்கு கருடனுக்கு முளைச்சது போல முளைச்செடுத்து, அதனால கட்டுக்களை மீறி பறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதா இருக்கு. அப்போ இவரும் பூர்வ ஜென்மங்களுடைய பந்தம் இருந்து அப்புறம் நிகழ்கால ஜென்மாவனுடைய கர்ப்ப காலத்துலதான் ஒரு பிளாஷ் மாதிரி பிரம்ம ஜானம் சித்தித்ததா தெரியறது. இப்படி சுகர், வாமதேவர் இவர்கள் எல்லாம் ஞானியா பிறந்தவர்கள். சுகருடைய கதைக்கு வந்தா பாகவதத்துல அவரை பத்தின ஒரு ஸ்லோகம் இருக்கு. எம் பிரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காத்தர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிம் ஆனதோஸ்மி. அவரை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு முடிகிறது. யார? ஸ்லோகத்துல பார்த்தா அவருடைய பேரே இல்ல. சர்வபூத ஹிருதயம் முனிம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமான பரபிரமஸ்வரூபமா இருக்கிற ஒருத்தர் தான் சர்வபூத ஹிருதயத்திலையும் வசிக்க முடியும். அப்படி யார் இருக்கான்னு பார்த்தா சுக்கரத்தான் நாம நினைக்கிறதா இருக்கு. சர்வபூத ஹிருதயரா இருக்கிறவரை ஒரு சரீரத்துல மட்டும் இருக்கிற ஜீவனாக சுக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை குறிப்பிட்டா ஒரு அகண்டத்தை குறுக்கி கண்டமாக்குற மாதிரி ஆயிடும் அப்படிங்கறதுனால குறிப்பிடல அப்படின்னு பெரியவா சொல்றார். ஆனாலும் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிற மாதிரி துவைபாயனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அதாவது துவைபாயர் புத்ரேதி, புத்திரான்னு கூப்பிடுறார் அப்படின்னு. அப்போ இந்த துவைபாயனர் யாரு அப்படின்னா, துவீபத்துல அதாவது தீவுல பிறந்ததுனால வியாசருக்கு துவைபாயனர் அப்படின்னு பேரு. அவரால புத்திரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடப்பட்டவர் சுகர். பிரவ்ரஜந்தம் அப்படின்னா ஒரு இடத்துல இல்லாம சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கிறவர். சன்னியாசிகள்லயே வசந்த வகை அந்த பிரவ்ரஜர்ன்னு சொல்றது. அவர் அனுபேத்தம்னா உபநயனம் ஆகாதவர், அதாவது சகல கர்மானுஷ்டானங்களையும் விட்டவர் அப்படின்னு போட்டிருக்கு. அது எல்லாத்தையும் கடந்த ஞானி ஆகிவிட்டவர். பிறந்ததுல இருந்தே பார்த்தோம்னா அவர் பரிவராஜகரா ஓடுற எண்ணம் தான் அவருக்கு. அந்த எண்ணத்தை காரியமாக்கி அவர் புறப்பட்ட சமயத்தை அனுபேதம், அதாவது அப்ப உபநயனம் ஆகாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் பிறந்த உடனே ஓட முடியுமா? கை காலம் எல்லாம் முளைக்கணும் இல்லையா? அது வரைக்கும் அவர் பொறுத்துட்டு இருந்தார். வியாசர் ரொம்ப பெரியவர் தான், ஆனாலும் அவருக்கு புத்திர வாத்சல்யம் அப்படிங்கிற மாயை அவரை தொட்டுண்டுதான் இருந்தது. சுகர் நினைச்சாராம், நம்மளுடைய சகவாசத்தை நீடிச்சுட்டே போனா தகப்பனாருடைய பாசம் ஜாஸ்தியாயிட்டே போகும். அதே மாதிரி உபநயனம் பண்றதுக்கு அனுமதிச்சிட்டோமோ அவ்வளவுதான், தர்மப்படி நம்ம காரியங்கள் எல்லாம் பண்ண வேண்டி வரும். இப்படியே தொடர்ந்து வரிசையா கர்மால பற்றே இல்லாத நாம அத்தியனம், பிக்ஷாச்சரியம், சமிதாதானம் இதெல்லாம் பண்ணணும். அதனால இப்பவே வீட்டை விட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டார். பிள்ளை ஓடுறத பார்த்து பின்னாடியே கதறிண்டு புத்ரா புத்ரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போனார் வியாசர். அப்போ ஒரு அதிசயம் நடந்தது. தரவோ அபிநேதுகு. வியாசர் கூப்பிட்டுட்டே போனதுக்கு சுத்துப்புறத்துல காட்டுல இருக்கிற மரங்கள் எல்லாம் பதில் கொடுத்ததாம். தரவோ அபிநேதுகு அப்படின்னு சொல்லிட்டு அததான் சொல்லியிருக்கு.
அபிநேதுகு அப்படின்னா வேறொரு தினசான அர்த்தம் கூட பெரியவா இங்க சொல்றார். அதாவது அபிநேத்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நடித்து காட்டுபவர், நடிகர், ஆக்டர்னு சொல்றோம் இல்லையா? அது. ஒரு நடிகன் என்ன பண்றான்? கதையில வர்ற ஹீரோ யாரோ ஒரு பாத்திரத்துக்கு பிரதிநிதியா இருந்து அவன் பண்ண வேண்டியதெல்லாம் பண்றான். இப்ப ராமாயண கதைய டிராமாவா, சினிமாவா நடக்கிறது. லோகத்துல எங்க பார்த்தாலும் ராமாயணம் நடக்கிறது. டிராமால தசரதரோ, விஸ்வாமித்திரரோ, இல்ல ராவணனோ ராமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போதெல்லாம் நிஜ ராமர் ஏன் கேக்குறது இல்ல. அந்த அபிநேத்ரு தான் பதில் கொடுக்கிறான். நிஜராமர் அவர் ஸ்வஸ்தமா பரமபதத்துல இருந்துட்டு இருக்கிறவர். ராமா அப்படின்னு கூப்பிட்டா நிஜராமர் எதுலயும் பட்டுக்காம உச்சியில அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தாலும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் தான் அவருக்கு பதிலா அவருடைய பிரதிநிதியா பதில் பதில் கொடுக்கிறா. அப்படித்தான் இப்போ வியாசர் புத்ரா புத்ரான்னு கூப்பிட்டுட்டே ஓடிய போது சுகர் ஒண்ணும் பதில் கொடுக்கல. ஆனா அவருக்கு பிரதிநிதிகளா காட்டுல இருந்த மரங்கள் எல்லாம் ஏன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாம். தரவோ அபிநேதுகு. தருக்கள் அப்படின்னா மரங்கள். தருக்கள் எல்லாம் அபிநேதாவினுடைய காரியத்தை பண்ணினதுதான். சுக்கருடைய பிஹாஃப்ல, சார்பில் மரங்கள் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இது ஏன் இவையெல்லாம் ஏன் பதில் கொடுக்கணும் அப்படின்னா அவர் யாரு? அவர் சர்வபூத ஹிருதயர், எல்லாம் தான் தான் அப்படின்னு ஆன பிரம்மஜானி. மரங்கள் மட்டும் இல்ல, மிருகங்கள், பட்சிகள், மலை, நதி எல்லாம் தான் பதில் கொடுத்தது. ஸ்லோகம் இவ்வளவு சொன்னதோட முடிஞ்சு போயிடுறது. ஆனா வியாசர் என்ன ஆனார்? சுகர் அப்படிங்கிற சரீரத்துல இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தவர் பட்டுக்கொள்ளாம பட்டக்கட்ட போல ஞானியா அவர் பாட்டுக்கு பதில் சொல்லாம போயிட்டார். எத்தனை ஞானியா இருந்தாலும் அவருடைய ஹிருதயத்துல ஈஸ்வரன் பிரேமைய சொரக்காம விடமாட்டானாம். அதனால சர்வபூத ஹிருதயரான அவர் தம்முடைய மற்ற சரீரங்களை போன்ற மரம், மட்டை ஆகியவற்றின் மூலம் அழுகின்ற அப்பாவுக்கு ஆறுதலா பதில் கொடுக்க பண்ணிட்டானாம். ஒரு ரூபத்துல மாத்திரம் பிள்ளை இருக்குன்னா அதை போக விடப்படாது அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்க தோணும். அப்ப அத்தனை ரூபத்திலயும் இருக்குன்னா அது எப்படி பிரிஞ்சு போகும்? இவர் எங்க இருந்தாலும் அங்கேயும் பிள்ளை இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். வியாசரும் பார்த்தா சாமானியப்பட்டவரா? இல்ல இல்லையா? அவர் எல்லாம் ஆகி எங்கேயும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னா சுகர், அப்போ வியாசராகிய தாமும் ஆகி தனக்குள்ளேயும் அதுதானே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டு கொண்டிருப்பார். அதாவது ஆத்ம ஞானத்துல ஆழமா வேரூறி இருப்பார். அவருடைய ஞானம் ஸ்திரமா வலுப்படுறதுக்கு பெரிய உபகாரத்தை செஞ்சவர் சுகர். அப்படிப்பட்டவர்கிட்ட உபதேசம் பெற்றவர் அவர். அந்த சிஷ்யர் யாருன்னா கௌடபாதர். அவர் தான் நம்மளுடைய அத்வைத்த இதுல குருவா இருக்கிறவர். சுகர் சந்நியாச குரு அவருக்கு. அவருடைய கதைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய வித்யா குருவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். பதஞ்சலி தான் அவருடைய வித்யா குரு. வியாக்கரண சாஸ்திரத்தை அவருக்கு உபதேசிச்ச வித்யா குரு பதஞ்சலி தான். அடுத்து பதஞ்சலி சரித்திரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் எப்படி சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். பதஞ்சலி வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதியவர். அவர் கதையும் கௌடபாதனுடைய கதையும் ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. பதஞ்சலி சரித்தம் அப்படிங்கிறது ராமபத்ர தீட்சிதர் அப்படிங்கிறவர் எழுதியது. 8 சர்க்கங்கள் கொண்ட புஸ்தகம். இப்போ நடராஜா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பிம்பமானாலும் சரி, சித்திரமானாலும் சரி, எதுலயும் அவருக்கு 2 பக்கங்கள்ல 2 பேர் இருப்பா. பாம்பும் புலியும் இரு பக்கமும் அப்படின்னு இவர்களை தான் பாட்டுக்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. படங்கள்ல பார்த்தாலும் ஒருத்தருக்கு இடுப்புக்கு கீழே பாதி உடம்பு பாம்பா இருக்கும், இன்னொருத்தருக்கு புலியா இருக்கும். அந்த இருவரும் சுவாமியுடைய நர்தனத்திலேயே சதா காலமும் தன்னுடைய கண்களையும் ஹிருதயத்தையும் அர்ப்பணம் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறவா. புலிக்கால்காரர் யாருன்னா வியாகரபாதர். அந்த பேருக்கே அதுதான் புலிக்காரர்னு அர்த்தம், புலிக்கால்காரர்னு. பாம்பு கால்காரர் யாருன்னா அதுதான் நம்மளுடைய உபகதையினுடைய நாயகனான பதஞ்சலி. பதஞ்சலி ஆதிசேஷனுடைய அவதாரம்னு அந்த புஸ்தகங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. சரி, திருப்பாற்கடல்ல இருந்தவர் ஏன் சிதம்பரத்துக்கு நடராஜாவை பார்த்துட்டு இருக்கார்? அவருடைய பக்தரா எப்படி ஆனார்? பரம வைஷ்ணவரா இருக்கிறவராச்சே இவர்.
அப்போ எப்படி பரம சைவராகி நடராஜாவோட இணை பிரியாத பக்தரானார் அப்படின்னா, மகாவிஷ்ணுவே தான் ஆதிசேஷனை அப்படி அனுப்பி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு வருது. உடனே நமக்கு அடுத்த கொஸ்டின் வரும். மகாவிஷ்ணுவுக்கும் நடராஜாவுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு. சிதம்பரம் கோவில்லயே பார்த்தோம்னா, கோவிந்தராஜான்னு அவர் பக்கத்திலேயே இன்னொரு சந்நிதி இருக்கு. மாரமண, உமாரமண அப்படின்னு சொல்லிட்டு அப்பய தீட்சிதர் வந்து ஸ்தோத்திரம் பண்றார். மாரமண அப்படின்னா லக்ஷ்மிபதி, உமாரமண அப்படின்னா உமாபதி அப்படின்னு தெரியும். ஆக 2 பேருக்கும் ரொம்ப நெருங்கின சம்பந்தம். ஹிருதயபூர்வமான சம்பந்தம். நடராஜா மகாவிஷ்ணுவுடைய ஹிருதய கமலத்திலேயே நாட்டியம் பண்றார். திருவாரூரை எடுத்துட்டா அந்த கோவிலே பார்த்தோம்னா விஷ்ணுவுடைய ஸ்வரூபமாவே கட்டப்பட்டிருக்கு. அந்த ஸ்வரூபத்துல ஹிருதயஸ்தானம் எங்க இருக்குமோ அங்கதான் தியாகராஜ மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. நடராஜாவுடைய நடனத்திற்கும் தியாகராஜாவருடைய நடனத்திற்கும் பார்த்தா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. நடராஜா பார்த்தா அவராகவே காலை தூக்கி இடது காலை தூக்கி ஆனந்த நடனம் ஆடுறார். ஆனா தியாகராஜா பார்த்தா தாமாவே டான்ஸ் பண்ணல. அவர் விஷ்ணு மூர்த்தியினுடைய ஹிருதயத்துல இருக்கிறவர் இருக்கு அல்லவா. அதனால மகாவிஷ்ணு சுவாசிக்கும் போது அவருடைய வக்ஷஸ்தலம் ஏறி இறங்குறதுக்கு ஏற்கிற மாதிரி தியாகராஜா அசைறதுல தானாவே ஒரு நடனம் அமைஞ்சிடுறது. மகாவிஷ்ணுவுடைய ஹிருதய கமலத்துல சிவன் நடனமாடுறார் அப்படிங்கறத குறிக்கிற மாதிரி ஸ்ருதியிலேயே நாராயண உபனிஷத் அப்படிங்கறதுலயே மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்க. திருவாரூர் மூல தியாகராஜா ஆடுற நடனத்துக்கு ஹம்ச நடனம் அப்படின்னு பேரு. அஜபா நடனம் அப்படின்னும் இதுக்கு இன்னொரு பேரு. அஜபானா ஜபம் இல்லாதது, அதுதான் அஜபா. சித்தத்தை சாந்தமா வச்சுட்டு இருக்கும் போது சுவாசமானது தானா வந்து எப்படி அமையறது அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டே போனா மூச்சுக்கள் உள்ள போகும் போதும் வெளியே விடும் போதும் அது நீண்டுண்டே போகும். நாம ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுல ஒரு மந்திர ஜபமும் இல்லை இல்லையா. மந்திரம் பண்ணணும்னா நம்ம சுவாசத்தை அடக்கி கொஞ்சம் அப்படியே ஏத்தி இறக்கி எல்லாம் சொல்லணும் இல்லையா. அது வந்து ஸ்ட்ரெயின் இல்லாம இருக்கும். இது வந்து ஒண்ணுமே ஸ்ட்ரெயினே இல்லை. நம்ம சாந்தமா இருக்கும்போது மூச்சு அப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ ஒரு மந்திர ஜபமும் இல்லை, அதுதான் அஜபா. இதையும் ஹம்ச மந்திர ஜபம் அப்படின்னு சொல்றது உண்டு. அகம் சஹா அப்படிங்கிறதுக்கு நான் அவன், அதாவது ஜீவாத்மாவான நானே ஈஸ்வரன், அதாவது பரமாத்மா. இப்படி மட்டும் விட்டுட்டா அது விபரீத அர்த்தமா ஆயிடும். அதனால அவனே நான் அப்படிங்கிறது சஹ அகம், இது சந்தியில சோகம் அப்படின்னு ஆகும். ஹம்சஹா அப்படிங்கறதோட சோகம் அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்றதுதான் ஹம்ச மந்திரம். யோக நித்ரை அப்படின்னு மகாவிஷ்ணு குண்டலினி பாம்ப வெளியில ஆதிசேஷ பரியங்கமா கட்டிட்டு தூங்குற மாதிரி தியானிக்கும் போது இந்த அஜபா சாதனை பண்ணிட்டு இருக்கார். பண்ணி அப்போ பரமாத்மாவான பரமேஸ்வர ஸ்வரூபத்துல அப்படியே ஐக்கியப்பட்டிருக்காராம். அப்போ அவர் வந்து பிராணன் விடுறாரு இல்லையா. அந்த பிராண சஞ்சாரத்துக்கு ஏத்தபடி பரமேஸ்வரன் ஆடுறதுதான் தியாகராஜாவுடைய அஜபா நடனம், இல்லைன்னா ஹம்ச நடனம். ஒரு நாள் சாயங்காலம் விஷ்ணு இப்படி தியானம் பண்ணி சிவதாண்டவத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தார். அப்ப என்னாச்சு, ஹிருதய கமலத்துல பிரசன்னமா இருக்கிற நடனமூர்த்தியுடைய ஸ்வரூபத்தை பார்த்ததுல அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியாம ஒரு பூரிப்பு ஏற்பட்டது. அப்போ அந்த கணத்தை ஆதிசேஷனால தாங்கவே முடியல. அவர் விஷ்ணு கூட, என்ன நீங்க இப்படி ஒரே பாரமாகிட்டேளே, என்னால தாங்கவே முடியலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு விஷ்ணு, என்னுடைய ஹிருதயத்துல பரமேஸ்வரன் நர்தனம் பண்ணினார், அதுதான் அந்த பாரத்துக்கு காரணம் அப்படின்னு பதில் சொல்றார். சந்தோஷத்தினாலேயே பாரம் அப்படிங்கிற போது அது அத்வைத்தம். ஈஸ்வரன் அவர் ஹிருதயத்துல தோன்றியதுனால பாரம் அப்படின்னா நம்ம பிரிச்சு வச்சு பார்க்கும்போது அது துவைத்தமா அர்த்தம் கொடுக்கறது. பொது ஜனங்களுக்கு பார்த்தா அவளுக்கு புரியுற மாதிரி இருக்கிற துவைத்தத்தை காட்டிதான் அத்வைத்தத்துக்கு கொண்டு போகணும். ஆதிசேஷன் மூலமா இத பண்ணணும் அப்படின்னு பகவான் நினைச்சார். திருவாரூர்ல அந்த மாதிரி ஒரு அவர் இருக்கார் அப்படிங்கறது வந்து தெரியாத அளவுக்கு ஃபுல்லா மூடி மறைச்சு அவருடைய தியாகராஜாவுடைய முகம் மட்டும்தான் தெரியற மாதிரி இருக்கு.
அந்த மாதிரி மூடி மறைக்கிற மாதிரி இல்லாம ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் நினைச்சார். அதுக்குதான் இவருக்கு வந்து உடனே இப்படி சொன்ன உடனே ஆதிசேஷன் சொன்னார், அப்படிப்பட்ட ஈஸ்வர தாண்டவத்தை நானும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்ச மாதிரியே இவர் கொஸ்டின் கேட்டுட்டார். அதுக்குதான் பகவான் காத்துட்டு இருந்தார். துவைத்தமான தர்சனத்தினாலேயே அத்வைத்த மோட்சம் அப்படின்னு கிடைக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி மூலம் சிதம்பர மகிமைய பிரகாசிக்க செஞ்சு எல்லா ஜனங்களுக்கும் மோட்ச உபாயம் காட்டணும் அப்படின்னு பகவத் சங்கல்பம் ஏற்பட்டது. அப்படி செஞ்சு எல்லா ஜனங்களுக்கும் அதாவது பகவான் உடனே என்ன பண்ணினார்னா, ஆதிசேஷன் கிட்ட தட்சிணத்துல சிதம்பரம் அப்படிங்கிற கஷேத்திரம் இருக்கு, அங்க சிவன் நடராஜாவா ஆனந்தமா ஆடின்னு இருக்கார், அங்க போய் தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். இப்போ இதுக்கு மட்டும் அனுப்பி வச்சா போதாதே, ஆத்ம இதுக்காக மட்டும் இல்லாம அறிவும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு காரியத்தையும் பண்ணினார். என்னன்னா, நடராஜாவுடைய டமருக்க நாதத்தை கொண்டு பாணினி வியாக்கரண சூத்திரம் பண்ணிருக்கார். இத அறிவாளிகளால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியறது. அதனால இவர் என்ன சொன்னார், தேவ பாஷையான சமஸ்கிருதத்தினுடைய அந்த வியாக்கரண சூத்திரங்களை நன்னா புரிய வச்சு பெரிய பாஷ்ய புஸ்தகம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஞை பண்ணினார். ஆதிசேஷ பாம்பு பதஞ்சலி மகர்ஷியா அவதாரம் செஞ்சு நடராஜா கிட்ட போய் சேர்ந்தது. ஈஸ்வரன் மேல பல பாம்புகள் நெளிகிற போது விஷ்ணுவுக்கு இவர் பல ரூபங்கள்ல சேவை பண்றார். அவருக்கு என்ன பண்றார் பரமேஸ்வரனுக்கு அப்படின்னு பார்த்தா, பாதத்துல சிலம்பா சுத்திண்டு ஆதிசேஷன் இருக்காராம். பதஞ்சலி சரித்திரத்துல அவர் கோணிகா அப்படிங்கிற தபஸ்வினிக்கு புத்திரராக பிறந்த கதையை சொல்லி அதுல இருந்து பதஞ்சலி அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதுக்கு காரணம் சொல்றது. இந்த கோணிகா அஞ்சலி முத்திரையில அப்போ அதனுடைய கூடிய முத்திரையில அர்க்கியம் ஜலத்தை வந்து விட்டு சூரிய பகவான் கிட்ட தனக்கு மகாத்மாவான புத்திரனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டின்னு இருந்தா. அப்போ ஆகாசத்துல இருந்து ஆதிசேஷன் அந்த அஞ்சலி ஹஸ்தத்துல விழுந்து அவதாரம் எடுத்தார். 10ன்னு விழுந்ததுனால 10 அப்படின்னா விழறது, அப்படி விழுந்ததுனால அஞ்சலி ஹஸ்தத்துல விழுந்ததுனால அவருக்கு அஞ்சலி பதஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு மாதா வந்து பேர் வச்சுட்டா. அவர் அத்ரி மகரிஷியோடைய புத்திரர், அதனால ஆத்ரேயர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சரக்கர் அப்படின்னும் அவருக்கு ஒரு பேர். அவர் ஆசைப்பட்டு ஜென்மா எடுத்தது நடராஜாவுடைய தாண்டவம் பாக்குறதுக்காக. அந்த ஆசையும் பரிபூர்ணமா நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறம் சிதம்பரத்துல வாசம் செஞ்சுண்டு அவர் அங்க சதா காலமும் தர்சனம் பண்ணி நடராஜாவை அவருடைய முக்கியமான 2 பக்தர்கள்ல ஒருத்தராகிட்டார். இன்னொரு விஷயமா வந்து பகவான் அனுப்பிச்சாரு, தேவ பாஷைக்கு வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதினார். அவருக்கு அது ரொம்பவே பிரசித்தி கொடுத்தது. அவருடைய லோகோபகார தொண்டு அதோட முடிஞ்சு போயிடல. மனோ வாக் காயம் 3க்குமே பரமோபகாரம் பண்ணுவதான 3 ஆதார சாஸ்திரங்களை ஏற்றி கொடுத்த ஒருத்தர் உண்டுனா அது பதஞ்சலி தான். இப்படி திரிகரணத்துக்கும் சுத்தி பண்ணி அவர் பெரிய உதவி செஞ்சிருக்கார். அப்படி சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்கு, நமஸ்காரத்தை தெரிவிச்சிருக்கு. என்னன்னா, யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்தியகேன யோபா கரோத் தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிர் ஆனதோஸ்மி. சித்தமலம் போக நன்னா ஆலம்புறதுக்கு ஏற்பட்டது யோகம். யோகேன சித்தஸ்ய, யோக சாதனைக்கு ஆதார நூலா இருக்கிற யோக சாஸ்திரத்தை எழுதியது பதஞ்சலி தான். அதனால பாத்தஞ்சல யோக சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு, யோகான்னு சொல்றமே. இவர் ஏற்படுத்தியதற்கே ராஜயோகம்னு பேரு. அடுத்தது வாக்கு, அதுக்கு வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதியிருக்கார். சமஸ்கிருதத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். பதேன வாச்சாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இதைத்தான். பதம் அப்படின்னா வியாக்கரணம், இலக்கண சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சித்தமலத்தை யோக சூத்திரத்தாலும், யோகேன சித்தஸ்ய வாக்கின் மலத்தை மகாபாஷ்யத்தாலும் பதேன வாச்சாம் பூக்கினார், அபாகரோத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. மனோ வாக்குகள் ஆச்சு, காயம் அடுத்தது பாக்கி சரீரம். அந்த சரீரத்துக்கு ஏற்படுற மலத்தை அகற்ற அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மலம் சரீரஸ்ய வைத்தியகேன, ஆயுர்வேதத்தினுடைய ஆதார சாஸ்திர புஸ்தகம் எழுதியது அவர்தான். சரக்கம் அப்படின்னு அதுக்கு பேரு. அவருக்கு சரக்கர்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதனால இதுக்கு சரக்கம்னு பேரு. ஆத்ரேயர் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறத வச்சு ஆத்ரேய சம்ஹிதை அப்படின்னு சொல்றது உண்டு.
திரிகரணத்தாலும் தப்பு செய்யாம திருத்தி தந்த பரமோபகாரி பதஞ்சலி மகர்ஷி. அவை ஒன்னொன்றுடைய அசுத்தியும் நிவர்த்தி செஞ்சவர். அபாகரோத்து அப்படிங்கிறதுக்கு நிவர்த்தி செய்தார் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவரை முனீனாம் பிரவரம்னு சொல்லியிருக்கு. முனிஸ்ரேஷ்டரை முனிவரர் அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த முனிவர்கள்லயும் பார்த்தா முன்னால இவர் நின்று இருக்காராம். இவர் முனிப்பிரவரர். இப்படியாகப்பட்ட பதஞ்சலிக்கு விசேஷமா அஞ்சலி தெரிவிச்சு வணங்கி நிற்கிறேன் அப்படின்னு ஸ்லோகம் முடிகிறது. பதஞ்சலிம் பிராஞ்சலிர் ஆனதோஸ்மி. சிதம்பரத்துல ஏராளமான சிஷ்யர்களை சேர்த்துண்டு அவளுக்கு மகாபாஷ்ய பாட்டம் சொல்லி தர்றது அப்படின்னு பதஞ்சலி ஆரம்பிச்சார். சிதம்பரம் 1000 கால் மண்டபத்துல பதஞ்சலி பாடம் நடத்தினார். அவரோ 1000 நா படைத்த ஆதிசேஷன். அவர்கிட்ட பாடம் கேட்க 1000 சிஷ்யர்கள் வந்து சேர்ந்துட்டா. ஒரு பாஷை ஒரு இதை கத்துக்கணும்னா அத்தனை எல்லாருக்கும் முனைப்பு இருந்தது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியறது. ஒவ்வொருவருக்கும் பாடம் சொல்லி ஒருத்தர்கிட்டயும் தனித்தனியா சந்தேகம் எல்லாம் கேட்டு நிவர்த்தி பண்றதுன்னா ஒரு முகத்தோட ஒரு வாயோட இருந்தா போதாது அப்படின்னு நினைச்சார். அதனால என்ன பண்ணினார், 1000 சேஷுள்ள ஆதிசேஷ ஸ்வரூபத்திலேயே பாடம் சொல்லி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணினார். ஆனா ஆதிசேஷனுடைய சாநித்தியத்தை மனுஷர்களால தாங்க முடியாது. அவருடைய திருஷ்டி பட்டாலோ இல்ல மூச்சு காத்து பட்டாலோ அவளா பஸ்மம் ஆயிடுவா. அதனால தன்னை சுத்தி ஒரு திரைய போட்டுண்டு அதுக்குள்ள ஆதிசேஷ ரூபத்துல இருக்கிறது அப்படின்னும், சிஷ்யர்களை திரைக்கு வெளிய தன்னை சுத்தி ஒவ்வொரு முகத்துக்கு நேரம் ஒரு சிஷ்யன் இருக்கிற விதத்துல உட்கார வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனா ஒரு கண்டிஷன் போட்டார், ஒரு பயமுறுத்தி வச்சாரு. யாராவது உத்தரவு இல்லாம எங்கேயாவது வெளியில போனா அவ வந்து பிரம்ம ராட்சசர் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருவேன் ஃபர்ஸ்டே வந்து கொடுத்து வச்சுட்டார். இப்படி நிறைய காலம் பாடம் நடந்தது. ஆனா ஒரு லீலை நடக்கணும் இல்லையா? ஒரு சிஷ்யனுக்கு எப்படியோ இவர் ஒரு ஆசையம்மையா இருந்துட்டே எப்படி 1000 பேருக்கு சொல்லி கொடுக்கிறார், திரை போட்டுட்டு என்னவோ சித்து கித்து பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்தது. அதனால என்னன்னு பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்த முடியாம ஆவல் உண்டாச்சு. எச்சரிக்கைய மீறி திரைய தூக்கி பார்த்தான். அவ்வளவுதான். ஆதிசேஷ ஸ்வரூபத்தோட 1000 சிரசுகளோட இருந்தவளுடைய ஜுவாலாமயமான திருஷ்டியும் விஷசுவாசமும் பட்டு அத்தனை சிஷ்யாலும் பஸ்மமாகிட்டா. இப்படி வியாக்கரண பாடம் ஒரே விபரீதத்துல முடிஞ்சு போச்சு. முழு விபரீதமா போகாம அதுல ஒரு சின்ன விலக்கு ஏற்பட்டது. என்னன்னா 1000 சிஷ்யர்களும் பஸ்மமாகாம ஒருத்தர் மாத்திரம் தப்பினார். பாக்கி 999 பேர் தான் எரிஞ்சு போனது. அந்த ஒருத்தர் எப்படி தப்பினார்னா அவர் கொஞ்சம் மந்த புத்திக்காரர். அவருக்கு கொஞ்சம் புரியல. அவர் 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருந்து வங்காளத்துல இருந்து படிக்க வந்தவர். வங்காளத்துக்கு கௌட தேசம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு. அந்த தப்பிச்ச சிஷ்யர் யாருன்னா கௌடர். இத்தனை நாளா பல்ல கடிச்சுட்டு கிளாஸ்ல இருந்து வந்த அவருக்கு இன்னைக்கு ஜலமோச்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாக்கா வச்சுட்டு எழுந்து போயிட்டார். பதஞ்சலியோ எங்கெங்க இருந்தோ வந்த குழந்தைகளுடைய கதி இப்படி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே துக்க கிராந்தரா உட்கார்ந்துட்டு இருந்தார். சொல்லாம வெளியில போனோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கிண்டே கௌடர் வந்து வந்த உடனே என்னடா அது இப்படி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்படி வரார். இவரை பார்த்த உடனே அப்பாடா ஒருத்தனாவது தப்பிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் ஆறுதலாவே இருந்தது. துக்கம் போய் கொஞ்சம் சந்தோஷமே ஏற்பட்டது. ஆனா சரி இவருக்கு சொல்லி கொடுக்கலாம்னு பார்த்தா இவர் மந்த புத்திக்காரரா இருக்கார். புத்தி சக்தியால பண்ணி லேஸ்ல பாடம் நடத்த முடியாது, அனுகிரக சக்தியால தான் சுலபமா சாதிக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய வியாக்கரண ஞானம் முழுதும் க்ஷணத்துல இந்த பையனுடைய புத்தியில பிரகாசிக்கும்படியா அனுகிரகிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். பதஞ்சலி கௌடரை பார்த்து எனக்கு தெரிந்ததெல்லாம் உனக்கு தெரியட்டும் அப்படின்னு பூர்ண அனுகிரகம் செஞ்சார். உடனே மந்த புத்திக்காரருக்கு வியாக்கரணத்துல பரிபூர்ண ஞானம் உண்டாகிடுது. மகாபாஷ்யம் மனப்பாடமாகிடுது. அப்புறம் இதுக்கப்புறம் கௌடபாதர் என்ன ஆனார், யாருக்கு உபதேசம் பண்ணினார், அப்புறம் இவர் சுகர் கிட்ட எப்படி போய் சேர்ந்தார், இது எல்லாமும் கோவிந்த பகவத் பாதாருடைய சரித்திரமும் அப்புறம் ஆச்சாரியா சரித்திரம் இதெல்லாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய 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 சங்கர ஹர ஹர சங்கர.
जय जय शङ्कर हर हर शङ्कर